இன்றைக்கி நம்ம இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்க எப்படி சட்னி சுவையாக அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது இட்லி தோசைக்கு பணியாரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டா 2 பெரிய சைஸில் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அடுப்பில் தவா வச்சு தவாவில் சேர்த்திக்கலாம். அடுத்து 3 பெரிய தக்காளி சேர்த்திக்கிறேன். 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 5 அல்லது 6 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். குண்டு மிளகாய் சேர்த்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வணங்கட்டும். அடுத்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி நல்லா வணக்கிக்கலாம். தீ கொஞ்சம் கம்மியாக வச்சு நல்லா வணக்கிக்கலாம். ரொம்ப வணங்க தேவையில்லை. தக்காளி வெங்காயம் ரொம்ப வணங்க தேவையில்லை. இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்து தாளிப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சட்னி எடுத்து அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. பாருங்கள், நம்மளுக்கு தோசையும் சுட்டாச்சு. தோசையில் சட்னி ஊற்றி சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும் இந்த சட்னி. தோசைக்கு இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீ சுட தோசை இட்லி சாப்பிட வேண்டியதா. சுவையான நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிருச்சு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி ஒன்று இருந்தாலே போதும், 10 தோசை என்னாலும் சாப்பிட்லாம்.